Hi students, நம்ம இந்த வீடியோல ஸ்கொயர்ஸ் 3 மெத்தட்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். மூணாவதா இருக்கிற கால்குலேஷன் மெத்தட் நம்ம யூசுவலா யூஸ் பண்றவே தான். இதுல வேதிக் மெத்தடும் டயகனல் மெத்தடும் மேபி உங்களுக்கு நியூவா இருக்கலாம். முதல்ல இந்த டயகனல் மெத்தட்ல எப்படி ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிபிள் பண்றதுனால கிடைக்கிற ஆன்சர் தான் ஸ்கொயர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டயகனல் மெத்தட். டயகனல் மெத்தட்ல 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி 3 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 27ஓட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போறேன். 27 ஸ்கொயர்னா 27 மல்டிபிள் பண்றது. 27ல இருக்கிற உங்களோட 10th டிஜிட்டும் யூனிட் டிஜிட்டும் இப்படி எழுதிக்கோங்க. 27 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு 2x2 பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இதுல டயகனல் லைன்ஸ் வரையணும். இது ஒரு டயகனல் லைன், இந்த ரெண்டு பாக்ஸுக்கும் சேர்த்து ஒரு டயகனல் லைன், இங்கே ஒரு டயகனல் லைன், இப்படி ட்ரா பண்ணிக்கணும். இதான் டயகனல் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4. அப்போ இங்கே 4ன்னு எழுதணும். 4 வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ன்றதுனால இங்கே 0 போட்டு இங்கே 4 போட்டுருங்க. 0 4ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ன்றது இந்த 2வும் இந்த 7ம் ஜாயின் பண்ணுற பிளேஸ், அதனால 2 7s are 14. அப்போ இங்கே 1 போட்டு இங்கே 4 போடுங்க. இந்த பாக்ஸ் வந்து இங்கே மேலே இருக்கிற 2வும் இந்த 7ம் ஜாயின் பண்ணுற பிளேஸ், அப்போ 2 7s are 14. அப்போ இங்கே 1 போட்டு இங்கே 4 போட்டுருணும். கடைசி பாக்ஸ் இங்கே இருக்க 7ம் இங்கே இருக்கிற 7ம் ஜாயின் பண்ணுற பிளேஸ், 7 7s are இங்கே 49ன்னு எழுதிடணும். எழுதியாச்சு. இப்போ ஆட் பண்ண போகிறோம். டயகனலாக ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல உங்களோட ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டயகனலில் யாரெல்லாம் இருக்கா, ஒரே ஒரு 9 மட்டும் இருக்கு. அந்த 9 அப்படியே எழுதிக்கணும். அடுத்த டயகனலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த 4 இந்த 4 இந்த 4 இந்த 3 4ம் இருக்கு. ஆட் பண்ணிட்டா 12 வரும். 12க்கு இங்கே ஒரு 2 எழுதிட்டு பேலன்ஸ் 1 அடுத்த டயகனலுக்கு கேரி ஓவர் பண்ணிக்கணும். ஸோ 1 + 1 2, 2 + 4 6, 6 + 1 7 அப்படின்னு கிடைக்குது. லாஸ்ட் டயகனலில் 0 இருக்கிறதுனால அதை எழுத தேவையில்லை. அப்போ 729 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு ஸ்கொயர் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 146 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 146 146ஆல மல்டிபிள் பண்ண ஆன்சர் வேணும். அப்போ வந்து 3 டிஜிட் நம்பரில் 3 3 பாக்ஸ் எழுதிக்கணும் நம்ம. இதில் 1 இது 4 இது 6, இங்கே இது 1 இது 4 இது ஒரு 6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இது வந்து டயகனல் மெத்தட் இல்லையா, டயகனல் லைன்ஸ் வரைஞ்சிடலாம். ஸோ டயகனல் லைன்ஸ்ன்றது நீங்கள் இப்படி வரையணும். இப்போ இந்த முதல் பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு டயகனல் லைன். ரெண்டாவதுல இந்த 2 பாக்ஸ் இருக்குது, 2 பேருக்கு சேர்த்து ஒரு டயகனல். மூணாவது டயகனல் இந்த 3 பாக்ஸ் இருக்கு, 3 பேருக்கு சேர்த்து டயகனல் லைன், திருப்பியும் 2 டயகனல், அப்புறம் இதுல ஒரு டயகனல் பாக்ஸ். இந்த மாதிரி டயகனல் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து 1 1 சார், அதனால 0 1 போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து இங்க 1ம் இங்க 4ம், 1 4s are 4, சிங்கிள் டிஜிட் நம்பர்னால 0 போட்டு தான் போடணும். நெக்ஸ்ட் இங்க இது 6 ஓடுது, இங்க 1 ஓடுது. அப்போ 1 6 are 6 தான், அப்போ 0 6ன்னு எழுதிக்கணும். அடுத்து இங்க இந்த 4th ரோ 4ல 4 1s are 4, அப்போ 0 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 4 4s are 16, 1 6ன்னு எழுதணும். அடுத்து 4 6 are 24, அப்போ இங்கே 2 போட்டு இங்கே 4 எழுதிக்கோங்க. அடுத்து 6th பிளேஸில் 6 1s are 6, அப்போ 0 போட்டு இங்கே 6, 6 4s are 24, இங்கே 2 போட்டு இங்கே 4, அப்புறம் 6 6 are 36, இங்கே 3 போட்டு இங்கே 6 எழுதியாச்சு. இது ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 1 minute கூட ஆகாது. ஜஸ்ட் அடிஷன் தான். முதல் டயகனலில் இங்கே 6 மட்டும் தான் இருக்குது, அப்போ 6 அப்படியே வந்துடும். அடுத்த டயகனலில் இவங்க 3 பேரும் ஆட் ஆவாங்க. இப்போ 4ம் 4ம் 8, 8 + 3 11 வரும். 11க்கு 1 போட்டு பேலன்ஸ் 1 அடுத்த டயகனலில் கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. கேரி ஓவர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆட் தான் பண்ணணும். 6 + 2 ஒரு 8, இந்த 6 + 2 ஒரு 8, 16 + 1 17, 17 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 23 வரும். 23க்கு 3 பேலன்ஸ் 2 இங்கே அடுத்த பாக்ஸில் கேரி ஓவர் பண்ணிக்கணும். ஸோ 2 + 0 2 தான், 2 + 4 6, 6 + 1 7, 7 + 4 11, 11க்கு 1 போடணும். பேலன்ஸ் 1 இங்கே கேரி ஓவர் ஆகிடும். 1 + 1 அப்போ இங்கே 2, அப்போ இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 21316 அப்படின்றது தான் 146 × 146ஓட கரெக்டான ஆன்சர். வேதிக் மெத்தடில் ஆக்சுவலாக இப்போ 23 ஸ்கொயர் 23 × 23 வேணும் அப்படின்னா 23ல இங்கே 2 லைன்ஸும் இங்கே வந்து இப்படி 3 லைன்ஸும் ட்ரா பண்ணுங்க. 23 அப்படின்றதுனால இங்கே மறுபடியும் 23 இல்லையா, இங்கே 2 லைன்ஸும் இங்கே 3 லைன்ஸும் ட்ரா பண்ணுங்க. இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 23 23 எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை இடத்துல இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும், இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்கே இடத்துல எத்தனை டாட் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 9 டாட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களோட யூனிட் பிளேஸ் 9 தான். இது மாதிரி இந்த டயகனலில் இருக்கவங்கள இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி தான் அடுத்த பிளேஸ் போடணும். இங்கே 1 2 3 4 5 6 டாட்ஸ் இருக்கு. இங்கே 1 2 3 4 5 6 டாட்ஸ் இருக்கு. அப்போ 6ம் 6ம் ஆட் பண்ணால் 12 கிடைக்கும்.
12க்கு 2 எழுதிட்டு பேலன்ஸ் 1 அடுத்து இங்கே கேரி ஓவர் பண்ணிக்கணும். இங்கே எத்தனை டாட்ஸ் இருக்குது? 1 2 3 4 டாட்ஸ் இருக்கா? 4 + 1 5. அப்போ 5 நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ 529 அப்படின்ற வேல்யூ தான் 23 × 23யோட கரெக்டான ஆன்சர். ஸோ வேதிக் மெத்தடில் இந்த மாதிரி ட்ரா பண்ண ஸ்கொயருக்குள்ள எல்லா மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். கேல்குலேஷன் மெத்தடில் நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணோம், அப்புறம் 3 டேபிளில் பண்ணோம், அப்படியும் பண்ணலாம். அப்படிலாம் இது இன்னொரு ஈஸி வே பாருங்களேன். இதில் வந்து இந்த 2ம் 2ம் லைக் பேர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி 3ம் 3ம் கூட லைக் பேர் தான். அது மட்டும் இல்லாமல் 2 3ன்னு ஒரு அன்லைக் பேர் இருக்குது, 3 2ன்னு ஒரு அன்லைக் பேர் இருக்குது. முதல்ல எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் லைக் பேரில் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால 2 2s are 4 முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்து 2 அன்லைக் பேரை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். 2 3s are 6, 3 2s are 6 தான். அப்போ 6 + 6ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 6 + 6 12 கிடைக்கும்ல. 12க்கு 2 மட்டும் இங்கே எழுதிட்டு 1 கேரி ஓவர் பண்ணிக்கணும். கடைசியாக சம்ம முடிக்கும் போது திருப்பியும் லைக் டேர்ம்ஸை தான் மல்டிபிள் பண்ணி சம்ம முடிக்கணும். 3 3s are 9, 9 + 1 10 கிடைக்கும். அப்போ வந்து 10 24 1024 அப்படின்றது தான் 32 × 32ஓட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.